டேஸ் யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு என்னோடய ஸ்கின் வந்து பயங்கரமாக டர்ன் ஓவராக இருக்குது. சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதை ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சூப்பராக இருக்குது. 3rd டே, அதாவது இன்றைக்கி நான் 3வது நாள் இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி அதை உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். வாங்க என்னென்ன திங்ஸ் இந்த ஃபேஸ் பேக்கு தேவைப்படும்னு நீங்களும் கண்டினியூஸாக ஒரு 3 டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. ஃப்ரீயாக இருக்கப்போ என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜும் நான் பின் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு எக் எடுத்திருக்கேன். ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு எக்கு எனக்கு போதுமானது. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் எந்த காஃபி பவுடர்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மினி பேக் தான் யூஸ் பண்ணுறேன். நார்மலாக சன்ரைஸ் தாங்க யூஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு ஓவரால் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன் ஃபேஸ் பேக்கை. அந்தளவுக்கு ஸ்மெல் இருக்காது, நம்ம காஃபி பவுடரும் போட்டிருக்கனால. இன்னொன்று நம்ம எக் ஒயிட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், ஸோ அந்தளவுக்கு ஸ்மெல் இருக்காது. இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஓவரால் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடுங்க. நான் ஃபேஸுக்கு மட்டும்தான் போட்டு கட்டுறேன். நீங்கள் இயரு, நெக்கு எல்லாமே கவர் பண்ணியே போடுங்க. நான் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டேன். டைம் ஆக இந்த மாதிரி மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதுதான் மெயின் விஷயமே. நம்ம ஸ்கின்னோட நல்லா வந்து இந்த எக் யோக் வந்து ஃபுல்லாக க்ரிப்பாக இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி டிஷ்யூஸ் எடுத்துக்கோங்க. டிஷ்யூஸ் எடுத்துகிட்டு நார்மலாக அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களோட ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க டிஷ்யூவை. ஜஸ்ட் வந்து க்ரிப்பாக இருக்கணும், எக்யாக் வந்து ஃபேஸ்லேருந்து ரிமூவ் ஆகக்கூடாது அப்படின்றனால தான் போடுறோம். ஸ்கின்னோட ஸ்கின்னாக எப்படி டச் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு கவர் பண்ணிவிட்டு டிஷ்யூ வந்து ரொம்ப ரிமூவ் ஆகிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் டிஷ்யூக்கு மேலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்சர்வ் ஆக தான் செய்யும். நான் வந்து மேலேயும் அப்ளை பண்ணுறேன். இந்த அளவுக்கு நல்லா வந்து ஸ்டிஃபாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes to 20 minutes வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். நான் ஃபேன் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுட்டு 15 minutesக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்து 15 minutes நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 20 minutes கூட ட்ரை பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இந்த அளவுக்கு பீல் பண்ணணுங்க. இந்த பீலிங் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிங்க் ஷேடு வந்து கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்டிக்கியாக இருக்குது வரல அப்படின்னா நீங்கள் வாட்டர் வச்சும் ரிமூவ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக வந்து பீல் பண்ணிடலாம். இந்த பிளாக் டாட்ஸு, இந்த இங்கே மவுத் கீழே இருக்க பிளாக் டாட்ஸ்லாம் சூப்பராக ரிமூவ் ஆகும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு ஃபைனல் ரிசல்ட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதில் பாதியோடு வந்துட்டேன்னு நினைக்க வேணாம். லைட்டாக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டரிஷ் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். லைட்டாக மட்டும் ஸ்க்ரப் பண்ணுங்க, ரொம்ப வேண்டாம். எந்த ஃபேஸ் பேக் போட்ட உடனே ரொம்ப ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. செம்மையாக இருக்குப்பா, ஸ்கின்னு சூப்பராக இருக்குங்க. இன்னும் சூப்பராக இருக்குது. இன்னும் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணலை, ஜஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக வாட்டர் தான் வச்சுருக்கேன். எவ்வளோ க்ளோயிங் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபைனலாக ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு ரிசல்ட்டு காட்டுறேன். கம்ப்ளீட்டாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு க்ளோயிங் இருக்குன்னு பாருங்கள். லைட்டிங்கே இல்லாத ரூமில் தாங்க எடுத்துகிட்ருக்கேன், லைட் போட்டுட்ருக்கேன்னு நினைக்க வேண்டாம். நிறைய பேர் அப்படி கமெண்ட் பண்ண வருவீங்க. சுத்தமாக லைட்டிங்கே கிடையாது. என்னோடய கை அங்கே போகிறப்ப எவ்வளோ டார்க்காக தெரியுதுன்னு பார்த்தீங்களா? சுத்தமாக லைட்டிங்கே கிடையாது. செம்ம சூப்பராக இருக்குது.
ஃபைனலி ஒரு ஷேட் நல்லா கூடி இருக்கு. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபேஸ் பேக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சதுங்க. இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி நான் வாட்டுக்கு ஒரு 5 மினிட்ஸில் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நான் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு ட்ரை பண்ணி நல்லா பீல் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் என்னோட பீலிங் மாஸ்கில் வந்து ஃபஸ்ட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த ஃபேஸ் மாஸ்க் தான். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் கம்ப்ளீட்டாக வைப் பண்ணி காட்டுறேன். ஃபைனல் என் ஸ்கின் டோன் இப்படி தாங்க இருக்குது. இன்னும் நான் சன்லைட்லலாம் போயிருக்கப்ப இன்னும் பயங்கரமாக க்ளோவாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான vlogsக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அகைன் நாளைக்கு இன்னொரு vlogல சந்திக்கலாம். இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். பாய் கைஸ்.